அந்த சந்தையில் ஒருத்தர் கௌதாரி விற்றுக்கிட்டு இருக்காரு. இந்த கௌதாரி விற்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 400-500 கௌதாரி இருக்கும். அதை ஒரு கூண்டுலையும், ஒரே ஒரு கௌதாரி அதை ஒரு தனி கூண்டுலையும் போட்டு அடைச்சி விற்றுக்கிட்டு இருக்கிறார். அப்போது அந்த கௌதாரியை வாங்க வந்தவர் என்ன விலை அப்படின்னு கேட்குறாரு. கௌதாரி 400 ரூபா ஒரு ஜோடி அப்படிங்கிறார். ஓகே, அது என்ன தனியாக ஒரு கூண்டில் ஒரு கௌதாரியை போட்டு வச்சுருக்கீங்களா, அது என்ன விலை அப்படிங்கிறார். அது 5000 ரூபா, ஒரு கௌதாரி 5000 ரூபா அப்படிங்கிறார். என்ன வித்தியாசம், இது 400 ரூபா ஜோடி, அது ஒரு கௌதாரி 5000 ரூபாங்கிறீங்களே அப்படிங்கும்போது, அப்போ அவர் சொல்கிறாரு, அது நான் வளர்க்குறேன், அந்த கௌதாரியை வந்து நான் தனிப்பட்ட முறையில் வளர்க்குறேன். அந்த கௌதாரியை தான், இந்த கௌதாரிகளெல்லாம் பிடிக்கிறதுக்காக நான் அந்த கௌதாரியை வச்சுருக்கேன். அது ஒரு மாதிரியாக குரல் கொடுக்கும். அந்த குரலுடைய ஓசையை நம்பி மற்ற கௌதாரிகள்லாம் வந்து என்கிட்ட வலையில் வந்து சிக்கிடும். அதனால் அதுக்கு வேண்டிய உணவை நான் கொடுக்குறேன், அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன். அதனால் அந்த கௌதாரி எனக்கு விசுவாசமாக இருக்குது மற்ற கௌதாரிகள்லாம் பிடிச்சி கொடுக்கறதுக்கு. அதனால் அந்த கௌதாரி 5000 ரூபா வேணால் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறார். உடனே அந்த வாங்க வந்தவர் சொல்கிறாரு, 5000 ரூபா பணத்தை கொடுத்து அந்த கௌதாரியை கொடுங்க அப்படிங்கிறார். அந்த கௌதாரியை வாங்கி அந்த சந்தையிலேயே அதனுடைய கழுத்தை நெரிச்சு கொன்னுடுறாரு. அப்போ அங்கே நின்றுட்டு இருந்தவங்கலாம் பார்க்குறாங்க, என்னையா உனக்கு என்ன பைத்தியமா, 5000 ரூபாய்க்கு கௌதாரியை வாங்கி அங்கேயே கழுத்தை நெரிச்சு போட்டுட்டிய அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அவர் விளக்கம் சொல்கிறாரு, தனக்கு விரும்பியது கிடைக்குது, தனக்கு வேண்டியதெல்லாம் அவர் செஞ்சு தர்றாரு அப்படிங்கிறதுக்காக இது குரல் கொடுத்து தன்னுடைய இனத்தையே இன்னொருத்தவனுக்கு காட்டி கொடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. கௌதாரிகள் தன்னால் வலையில் வந்து மாட்டி சிக்கி உயிரிழக்குது அப்படிங்கிறது விதி, இயற்கை. ஆனால் இந்த ஒரு கௌதாரி என்ன பண்ணுது, தன்னுடைய இனத்துக்கே துரோகம் செய்யுது. தன்னுடைய குரலை கொடுத்து தன்னுடைய பக்கம் ஈர்த்து அதை அடுத்தவங்கிட்ட கொண்டு போய் சேர்த்து விடுது. அதனால் இந்த மாதிரியான துரோகம் செய்யக்கூடிய கௌதாரிகள் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கொன்னேன் அப்படிங்கிறாரு. இது கௌதாரிகளுக்கான கதை மட்டுமல்ல, நமக்கானது, நம் சமுதாயத்திற்கானது, நம்மளுடைய அரசியல் உலகத்தில் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாருக்கும் அந்த கதை புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்டேயும் 5000 ரூபா விலையுள்ள நிறைய கௌதாரிகள் இருக்குது. ஜாக்கிரதை, 2024 தேர்தல்.